இன்றைக்கு நான் பரிசுத்தமா நீதியா வாழணும்னா எனக்கு வருகிற பாவ சோதனை நம்ம என்ன செய்யணும்? பாவ சோதனை கண்டு விலகி என்ன செய்யணும்? ஓடணும். ஏன்னா நம்ம எல்லாரும் உயர்த்தப்பட வேண்டும், நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேணும்னா நமக்கு எதிராய் வருகிற பாவங்கள் அதை விட்டு விலகி ஓடும் போது ஆண்டவர் நிச்சயம் நம்மளை உயர்த்துகிறவரா என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யோசேப்பு பாவத்தை கண்டு விலகி ஓடினதுனாலதான் அதே இடத்துல அதே தேசத்துல கர்த்தர் அவர் தலையை என்ன செஞ்சிட்டார்? உயர்த்திட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு எதிராய் வருகிற பாவங்களையும் சாபங்களையும் அநீதிகளையும் கண்டு நம்ம விலகி ஓடும் கர்த்தர் அதே இடத்தில் நம்ம தலைகளை உயர்த்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேசத்துக்கு ஒரு அதிபதியாகவும் பார்வோன் குடும்பத்துக்கு ஒரு கடவுளாகவும் பார்வோனுக்கே ஒரு தகப்பனாகவும் யோசேப்பு மாறுறானா அப்ப எந்த அளவுக்கு அவர் பரிசுத்தத்தை விரும்பியிருப்பாரு, எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்து ஜீவிய செய்திருப்பாரு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு ஒருவன் ஊழிய செய்தால் பிதாவானவர் என்ன செய்வாரா? கனம் பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழும்போது, கர்த்தருக்கு பயந்து ஜீவிய செய்யும் போது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துகிறவராய், நம்மளை மகிமைப்படுத்துகிறவராய் என்ன செய்கிறார்? இருக்கிற எல்லாரும் கண்களை மூடி ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவரே, நான் உமக்காக நான் உயிர் வாழ்கிறேன் ஏசப்பா. இந்த ஒரு வாழ்வு நான் உமக்காக என்ன செய்யறேன்? வாழுகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பாவமும் சாபமும் என்ன செய்யட்டும்? அழியட்டும். மாம்சீக கிரியைகள் என்ன செய்யட்டும்? அழியட்டும். அடிக்கடி ஆண்டவரே, என்னை மாம்சீகம் தான் என்னை தலை தூக்கி கொண்டு இருக்குது. கோபம் வருது, எரிச்சல் வருது, கண்கள் மூலமாக இச்சைகள் உண்டாகுது, பாவம் உண்டாகுது. தகப்பனே, அதெல்லாம் நான் விட்டு விலகணும், எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் அன்பான சகோதரமார்கள், சகோதரிமார்கள், வாலிபர்கள் எல்லாரும் கண்களை மூடி, இயேசுவே உமக்காக நான் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை சர்வாங்க தகன பலியாய் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, எனக்கு மன இறங்குவீராக. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது நிறைய மணிகள் என்ன செய்ய முடியாது? கொடுக்கவே முடியாது. அதுபோல இந்த ஒரு வாழ்க்கை என்னை சர்வாங்க தகன பலியாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். அப்பா, அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்தப்படுத்துங்க. என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய், சபைக்கு ஆசீர்வாதமாய், தேசத்திற்கே ஆசீர்வாதமாய் என்னை மாற்றுவீராக. ஆண்டவரே, எல்லார் கண்களை மூடி பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காக தானே ஐயா. உமக்காக தானே ஐயா. என்னை உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவி ஆத்துமா சரீரத்தை எல்லா கரங்களை தட்டி இந்த ஜப நேரத்துல ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற பாவங்கள் அழியட்டும்பா, சாபங்கள் அழியட்டும்பா, கண்ணின் இச்சைகள் அழியட்டும்பா, பெருமைகள் அழியட்டும்பா. நான் இதெல்லாம் செய்யக்கூடாது, பேசக்கூடாது
நினைக்கிறேன், என்னை அறியாம பேசுறேன், என்னை அறியாம செஞ்சுறேன், தயவா என்னை மன்னிக்க சொல்லுங்க. யாரெல்லாம் ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்கிறீங்களோ அவர் நிச்சயம் உங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார், உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மத்தியான வேலையில அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்க, அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்க, அவருடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்க, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஆமாண்டவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் பாவம் செய்து அடிக்கடி நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னை அறியாம செஞ்சிடப்பா, அதனால வேதனைப்படுகிறேன், அழுகிறேன். இந்த மத்தியான நேரத்துல ஆண்டவர் என்னை விட்டு இந்த பாவத்தை அகற்றுங்க, வீணான சிந்தனைகளை அகற்றுங்கப்பா, வீணான பாவத்தை என்னை விட்டு அகற்றுங்க, வீணான தீமையான பேச்சுகள், செயல்கள், செயல்பாடுகள் எல்லாமே என்னை விட்டு நீங்குவதாக. ஹalleluya ஹalleluya. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லுங்க. இயேசுவே, நான் மாறினாத்தான் என் பிள்ளை மாறும், நான் மாறலாம் என் பிள்ளை மாறாதுப்பா. நான் நல்லவனாக மாறணும், நல்லவனாக மாறணும், அப்பதான் என் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மாறுவார்கள். ஆண்டவரே, என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக. என் குடும்ப தலைவருக்குள்ள ரட்சிப்பு உண்டாகணும்னா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகணும்னா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு ஒரு விளக்காக, ஒரு தீபமாக ஆண்டவரே என்னை மாற்றுவீராக சுவாமி. அப்பா, எனக்கு இறங்கும் இறங்குன்னு சொல்லுங்க. உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரை. எந்த இடத்துலலாம் தலை குனிஞ்சனோ அந்த இடத்துல என் தலை நிமிரலையப்பா. எந்த இடத்துல ஆகாதுன்னு ஒதுக்கி வச்சாங்களோ அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் என்னை தேடி வரணும் ஆண்டவரே. யோசேப்பை உயர்த்தின பொழுது அவர் குடும்பத்தார் தேடி வந்தார்கள் அல்லவா? உங்களை கர்த்தர் உயர்த்தும் போது உங்க குடும்ப நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. அதை என்னை உயர்த்துவதற்கு தடையாக இருக்கிற என் சுபாவங்கள், என் பேச்சுகள் எல்லாம் மாறட்டுமான்னு சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே இறங்குங்கப்பா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, அவருடைய வல்லமை உங்களை வெட்கப்படுத்தாது, அவருடைய மகத்துவங்கள் உங்களை வெட்கப்படுத்தாது. நாம் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லவர், நாம் ஆராதிக்கிற தெய்வம் அற்புதங்களை செய்கிறவர், நாம் ஆராதிக்கிற தெய்வம் அதிசயமானவர்.
நல்லவர். அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களையும் அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடி வந்தேன், கர்த்தரனை ஆசீர்வதித்தார் தான் நீங்க சொல்ல முடியும். அவரை நோக்கி பார்த்த என் முகங்களை பிரகாசிக்க பண்ணினார் தான் சொல்ல முடியும். அவர்கிட்ட வந்து நான் வெட்கப்பட்டு போயிட்டேன் யாரும் சொல்லவே முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நாட்கள் எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு என்ன செய்யணும் வேணும். அன்னிதினமும் கால ஜபத்துல நாங்க செபிக்கிறோம். அப்போது எங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், அதாவது அவங்க எல்லாருடைய பாதுகாப்புக்காகவும் செபிக்கிறோம். அப்போ சத்துருடைய தாக்குதல் எங்கள் குடும்பங்களுக்குள்ள என்ன செய்யுது இருக்குது. அதனால நம்ம எல்லாருமே இன்றைக்கு உங்களுடைய கற்பத்தின் கனிகளுக்காக, எங்களுடைய கற்பத்தின் கனிகளுக்காக எல்லாருமே ஜெபிக்க போகிறோம். உங்க குடும்பங்களுக்காக, குடும்ப தலைவருக்காக, குடும்ப தலைவிக்காக. ஏன்னா ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் கொஞ்சம் போராட்டத்துக்குள்ள இருக்காங்க. அதுபோல ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய சகோதரிமார்களுக்குமே சரீரத்துல என்ன செய்யுது, பலவீனங்கள் என்ன செய்யுது இருக்குது. அதனால இன்றைக்கு ஒரு விசுவாசமாக நம்ம பாட போகிறோம். உன்னதரே உன் பாதுகாப்புல நாங்க என்ன செய்யறோம் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க ஆவில நிரம்பி என்ன செய்ய போறீங்க, பாட போறீங்க. ஆமென். அல்லேலூயா. வேடனின் கண்ணி பாலாக்கு கொள்ளனோ எதுவுமே என்ன செய்யக்கூடாது, எங்களை அணுகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் விடுதலையோடு கூட பெர்க்மான்ஸ் பாட்டு புக்கு தான் தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து என்ன செய்யுங்க, பாடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பங்கள் எல்லாருக்குமே கர்த்தருடைய பாதுகாப்பு என்ன செஞ்சிருக்கும், உண்டாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 358 தெரிந்தவர்கள் எல்லாரும் என்னோட சேர்ந்து அவரவர் குடும்ப பாதுகாப்புக்காக இயேசுவே உம்முடைய பாதுகாப்புல இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயில் தாக்கங்கள், பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க, பலவீனப்படுறாங்க. குழந்தைகளாம் ரொம்ப பலவீனப்படுறாங்க. பெரியோர்களுமே ரொம்ப என்ன செய்யறாங்க, பலவீனப்படுறாங்க. இன்னைக்கு விசேஷித்த பாதுகாப்பு நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு வேணும். ஆக நல்ல ஜபத்தோடு கூட தேவ சமூகத்துல விடுதலையா இந்த ஒரு பாடலை பாடி நான் ஜபத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாதே,